الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: الشيطان جاسم على قلب ابن آدم إذا ذكر الله خنث إذا غفر الله يوسوس أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் அன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையிலே ரமலானுடைய மாதத்தில் 2வது ஜும்மாவை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், சென்ற வாரம் நாம் நஃப்ஸ் ஷைத்தானுடைய விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தோம். அதனுடைய தொடர்பாக மேலும் இன்னும் சிறிது விஷயங்கள் நஃப்ஸ் ஷைத்தானுடைய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவிலும் பேச இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 3 விஷயங்களை அல்லாஹ் முன்வைத்து படைத்திருக்கிறார். 3 விஷயங்களிலே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய படைப்புகளிலே மலக்குகள் ஒன்று, அடுத்தபடியாக மனிதர்களாக இருக்கிறார்கள், அதற்கு அடுத்தபடியாக மிருகத்தை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே மிகப்பெரிய இந்த 3 விஷயங்கள். மற்றதெல்லாம் சிறிய சிறிய படைப்புகள் நிறைய இருக்கிறது. எத்தனை படைப்புகள் இருந்தாலும் அஷ்ரஃபுல் மஹ்லூகாத் என்பதாக அல்லாஹ் மனிதனை குறிப்பிட்டிருக்கிறார். சிறப்பான படைப்பு என்பதாக அல்லாஹ் மனிதனை குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா அகல், நஃப்ஸ் இந்த 2 விஷயத்தையும் இந்த 3 படைப்பினருக்கும் மாற்றி மாற்றி அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதாவது மலக்குகளுக்கு அல்லாஹ் தஆலா அகலை கொடுத்திருக்கிறான், அறிவை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் அந்த அறிவிலே அவர்களுக்கு மாறு செய்ய மாட்டார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் எழுதிவிட்டார். அவர்கள் எப்பொழுதும் அல்லாஹ்விற்கு மாறு செய்யவே மாட்டார்கள். எப்பொழுது மனிதன் மாறு செய்கிறான் அல்லாஹ்விற்கு? அவன் உள்ளத்திலே, அவனுடைய நஃப்ஸிலே ஆசை ஏற்படும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய ஆர்வம் அதிகப்படுகிறது. அல்லாஹ்வை, அவனுடைய சுயநினைவை அவன் மறந்து விடுகிறான். அப்ப இந்த நஃப்ஸை அல்லாஹ் மலக்குகளுக்கு வைக்கவில்லை, வெறும் அறிவை மட்டும் வைத்திருக்கிறார். அவர்கள் தன்னை படைத்த இறைவன் ரப்பு என்பதாக நினைத்து, அல்லாஹ்வை மட்டும் நினைத்து செயல்படுவார்கள். எதற்கும் அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக மனிதன். இந்த மனிதனுக்கு அடுத்தபடியாக மிருகங்களை எடுத்துக்கொள்வோம். அடுத்து நம் மனிதனுக்கு வருவோம். இந்த மிருகத்தை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் என்று சொன்னால், இதற்கு அல்லாஹ் அறிவை கொடுக்கவில்லை, நஃப்ஸை மட்டும் கொடுத்திருக்கிறார். ஆசை இருக்கும், அதுகளுக்கு சாப்பிடணும் என்ற ஆசை இருக்கும், நிறைய சாப்பிடணும். அறிவு கிடையாது, எதை சாப்பிடணும்னு அறிவு கிடையாது, எவ்வளவு சாப்பிடணும்னு அறிவு கிடையாது. அது கிடைத்ததெல்லாம் சாப்பிட்டு கொண்டே இருக்கும். எப்பொழுது அவிழ்த்து விட்டாலும் சரி, அது உணவு சாப்பிட போய்கொண்டே இருக்கும். குடிப்பதற்கும் உணவு சாப்பிடுவதும் தான் அது தன்னுடைய வேலையாகவே நினைத்து கொண்டு, வேறு எதுவுமே அதற்கு வேலை இல்லை. இது என்ன? தன்னுடைய ஹாயிஷாத்துகளை, அதனால் தன்னுடைய இன்பங்களை பூர்த்தி செய்வதுதான் இதனுடைய வேலை. சுருக்கமாக சொன்னால், ஹயவான்களுடைய, மிருகங்களுடைய வேலை என்னவென்று சொன்னால், அதனுடைய இன்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வேலை. இரண்டாவதாக, நடுவில் இருக்கக்கூடிய மலக்குக்கும் இந்த மிருகத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய மனிதனை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இந்த 2ஐயும் கொடுத்து படைத்திருக்கிறார். மலக்குமார்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவையும் மிருகங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நஃப்ஸையும் அல்லாஹ் தஆலா 2ஐயுமே கொடுத்து அதற்கு படைத்திருக்கிறார். எப்பொழுது இந்த மனிதன்
அறிவால் செயல்பட்டு அல்லாஹுவை விளங்கி, அல்லாஹுடைய வல்லமையை விளங்கி, அல்லாஹுடைய வல்லமைகளை, அல்லாஹுடைய ஆற்றல்களை விளங்கக்கூடிய பார்க்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு? மனிதனுக்கு தான் இருக்கு. கண்கள் மிருகங்களுக்கு இருக்கு. ஆனால் அது அல்லாஹுடைய தன்மைகளை, படைப்புகளை பார்த்து விளங்குவது கிடையாது. மனிதன் என்ன செய்யறான்? அல்லாஹுடைய வல்லமையை கண்கொண்டு பார்க்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய வல்லமை என்பதாக உணர்கிறான். உணர்ந்து பிறகு எப்பொழுது தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்துகிறானோ, எப்பொழுது தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்துகிறானோ அப்ப எவ்வளவு உயர்வானவனாக ஆகிவிடுகிறான் என்று சொன்னால், மலக்குகளை விட உயர்வான அந்தஸ்திலே அல்லாஹ்விடத்தில் இவன் உயர்ந்த பதவியை பெற்று விடுகிறான். நாம் அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு அமலை செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த மலக்குமார்களிடத்திலே நம்மை பற்றி பாராட்டி பேசுகிறான். அல்லாஹ் மலக்குகளை பற்றி பாராட்டி பேசுவதில்லை. அவன் படைத்த எந்த ஒரு படைப்பினையும் அல்லாஹாலா யாரிடத்திலையும் பாராட்டி பேச மாட்டான். ஆனால் மனிதன் அல்லாஹ்விற்கு பிடித்தவாறு ஒரு அமலை செய்யும் பொழுது அவன் மலக்குகளிடத்திலே நம்மை பற்றி பாராட்டி பேசுகிறான். எப்பொழுது இவன் அறிவை மறந்து, தன்னுடைய அமல்களை மறந்து நப்சுக்கு கீழே, நப்சுக்கு கட்டுப்பட்டவனாக ஆகிவிடுகிறான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், ஓ நபியே, தன்னுடைய நப்சுகளை, தன்னுடைய இச்சைகளை கடவுள்களாக ஆக்கி கொண்ட அந்த மனிதர்களுக்காக வேண்டியா நீ சிபாரிசு செய்கிறாய்? ஒரு கூட்டத்தினருக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிபாரிசு செய்யும் பொழுது நீங்கள் அவர்கள் தன்னுடைய நப்சுகளை, இச்சைகளை கடவுளாகவே ஆக்கி கொண்டார்கள். தன்னுடைய இச்சை என்ன சொல்கிறதோ செய்வார்கள். உதாரணமாக வியாபாரம் கடையில் மிக ஜோராக நடந்து கொண்டு இருப்போம். தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டு விடும். அப்போ இவ்வளவு கஸ்டமர் நிற்கும் பொழுது நாம் விட்டுட்டு நம்ம பள்ளிக்கு செல்வோம் என்று சொன்னால் இங்கே கிராக்கியெல்லாம் கெட்டு போயிருமே. அப்போ நம்ம என்ன செய்யறது? கொஞ்சம் நேரம் சென்று கலாவை கூட நம்ம தொழுதுக்கறலாம். இமாம் ஜமாத்து முடிந்தால் கூட பரவாயில்லை என்பதாக நினைத்து அவர் வியாபாரத்தில் அமர்ந்து விடுவார். இப்படியாக ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலேயும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். என்ன செய்வார்? அந்த இடத்துல நப்சு சொன்னதை ஏற்றுக்கொள்வார். நப்சுக்கு இவர் வழிபட்டு விட்டார். இவர்களுக்கு இதிலிருந்து என்ன அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொன்ன மேற்கூறப்பட்ட அந்த ஆயத்தில் கணக்கு பார்த்தோம்னு சொன்னால், இவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிபாரிசு செய்வதை கூட அல்லாஹ் விரும்புவதில்லை. ஏன்? இவர்கள் நப்சை கொண்டும் அல்லாஹ்வுக்கு இவர்கள் இணை வைத்து விட்டார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த நிலைமையிலே ஒரு மனிதன் வாழ்வான் என்று சொன்னால் அவன் சாதாரண ஒரு மனிதனாக கூட இருப்பது கிடையாது. மலக்கும் இல்லை, மனிதனும் இல்லை. எங்க வந்துடுறான்? கடைசியாக அவன் என்ன செஞ்சான்? மிருகத்தை விட கேவலமானவனாக ஆகிவிடுகிறான். மிருகத்தை விட கேவலமான செயல் என்று சொன்னால் என்னவென்று தெரியுமா? மிருகத்தை பற்றி நாம் சொன்னோம் அல்லவா? மிருகம் என்ன செய்யும்? சாப்பிடும், நேரம் தெரியாமல் சாப்பிடும், அளவு தெரியாமல் சாப்பிடும், நைட்டில் விட்டாலும் சாப்பிடும். இதுதான் செய்யும், வேற எதுவும் செய்யாது. இவன் இதற்கெல்லாம் மேல பாவங்கள் புரியக்கூடியவனாகி விடுவான். விபச்சாரத்திலே ஈடுபட்டு விடுவான், திருட்டிலே ஈடுபட்டு விடுவான், கொலை செய்வதிலே ஈடுபட்டு விடுவான், அல்லாஹ்விற்கு மாறு செய்வதிலே இவன் ஈடுபட்டு விடுவான். அப்ப ஒரு மனிதனுக்கு தன்னுடைய நப்சை கண்ட்ரோல் செய்வதற்குகிறது மிக அவசியமானது. அல்லாஹ் தஆலா அதைத்தான் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறார். எவர் தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்துகிறாரோ அவர் என்ன செய்யறாரு? அவருடைய தங்குமிடம் என்னவா இருக்கிறது? சொர்க்கமாக இருக்கிறது. அதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறார். இந்த ஷைத்தானை பற்றி நாம சென்ற வாரம் எல்லாம் பேசுறோம். இந்த ஷைத்தானை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இந்த ஷைத்தானுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அல்லாஹ் தஆலா தன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள்,
இன்ன ஷைத்தான யஜ்லிசு ஜாசிமுன் அலா கல்பி இப்னி ஆதம், நிச்சயமாக ஷைத்தான் ஆகிறவன் மனிதனுடைய ஆதமுடைய மகனுடைய உள்ளத்திலே அமரக்கூடியவனாக இருக்கிறான். இதா தக்கர அல்லாஹ் ஃபலஸ, எப்பொழுது அவன் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவனாக இருக்கிறானோ அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? ஒதுங்கி விடுகிறான். இதா கஃபர அல்லாஹு யுவஸ்விசு, எப்பொழுது அவன் அல்லாஹ்வை மறந்து விடுகிறானோ அப்பொழுது அவனுடைய உள்ளத்துல வஸ்வசாவை போடுகிறான். இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி, இதவே செய்து கொண்டிருந்தால் எப்படி, வேற அவனுக்கு வேலை இல்லையா, அமல் செய்வது இல்லையா, இப்படி நம்முடைய உள்ளத்துல சின்ன வசுவசாவை தான் போடுவான். சும்மா சின்ன வசுவசா தான் அவனுக்கு. அதுதான் டூல்ஸ். உதாரணமாக நம்ம பார்த்துருப்போம், ஒரு பைக் மெக்கானிக்கை பார்த்தோம்னு சொன்னால் அவர் கடையில் பல டூல்ஸில் வச்சுருப்பார். இதே மாதிரி ஒரு மரம் ஏறுற பார்த்தா அவருக்கு ஒரு டூல்ஸ் வச்சுருப்பார். இப்படி ஒவ்வொருத்தருடைய வேலை சம்பந்தமாக அவர்கள் அணியில் ஒவ்வொரு டூல்ஸ் வச்சுருப்பாங்க. ஷைத்தானுடைய டூல்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய நஃப்ஸ் தான், மனிதனுடைய நஃப்ஸ். அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடுவான். உதாரணமாக பனி இஸ்ராயலுடைய ஒரு கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபிது வணக்கசாலி இருக்கிறார். 80 வருடங்களாக வணக்கம் புரிந்தவர் அவர். மக்களிடத்தில் மிகவும் பெயர் பெற்றுவிட்டார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் மக்கள் அவரிடத்திலே வருவார்கள், துவாவை வாங்கி கொண்டு சொல்வார்கள். எங்கேயாவது ஊருக்கு போகணும்னு சொன்னால் அவரிடத்துல வந்து துவா செய்யுங்க என்பதாக பள்ளியில் வந்து இருந்து அந்த ஆபிதிடத்திலே வணக்கஸ்தாலி இடத்துல துவா செய்வார்கள். தன்னுடைய தேவைக்காக சொல்லி, தன்னுடைய ஒவ்வொரு காரியங்களுக்காக சொல்லி அவரிடத்திலே முன்வைப்பார்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. பனி இஸ்ராயலுடைய காலத்திலே நடந்த சம்பவம், இது கதை இல்லை. அந்த நேரத்தில் 4 சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சகோதரி. இந்த 4 பேருமே வெளியூருக்கு பிரயாணம் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலை, வியாபாரத்துக்காக சென்று விடுகிறார்கள். அப்பொழுது நினைக்கிறார்கள், நம்முடைய சகோதரியை யாரிடத்துல விட்டு செல்வது, தூரமான பிரயாணம் என்பதாக சிந்தித்து பார்க்கும் பொழுது அப்போ ஒருத்தர் சொல்றாரு, நம்ம ஊரில் பெரிய ஒரு ஆபிது இருக்கிறார்ல வணக்கசாலி, அவருடைய வீட்டிலே நாம் விட்டு செல்வோம். அவர் மக்கள் மத்தியில் மிகவும் நல்லவர் என்பதாக பெயர் பெற்றவர், அவரிடத்தில் விட்டு செல்லலாம் என்பதாக முடிவு செய்கிறார். சரி என்பதாக 4 முடிவு செய்து அங்கு விட்டு சென்று விடுகிறார். அந்த பெண்ணுக்கு தேவையான உணவுப் பொருட்களை இல்லாமல் அவருடைய வீட்டில் இன்னொரு வீடு போன்று இருக்கக்கூடிய இடத்துல வைத்து விட்டு அவரிடத்துல சொல்லிடுறாங்க, பாதுகாப்பில் விடுங்க. நமக்கு மார்க்கத்தில் அந்நிய ஆண்களிடத்துல பெண்களை போய் விடுவது அனுமதி கிடையாது, அது வேற விஷயம். நான் சொல்லுவது பனி இஸ்ராயலுடைய காலத்தில், இந்த காலத்தில் இல்லை. இந்த காலத்தில் ஆண்களிடத்தில் இல்லை, பெண்களிடத்திலேயே பெண்களை நம்பி விட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்று நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய எல்லாம் முடியாதுல்ல. அப்போ அவர் வணக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ ஷைத்தான் அவருடைய உள்ளத்தில் ஒரு வஸ்வசாவை ஏற்படுத்துகிறார். அவர் வணக்கத்தை விட்டு சற்று விலகி இருக்கக்கூடிய சுய தேவைகளில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய வீட்டில் ஒரு மெஹமான் வந்திருக்கிறாங்க, அவங்க சாப்பிட்டாங்களா தூங்கினாங்களா, இந்த விருந்தாளியை கூட ஒரு வார்த்தை கூட நீ கேட்காமல் வழக்கத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறாயே என்பதாக உள்ளத்தில் ஒரு வசவசாகி போடுகிறான். அவ்வளோதான், ஷைத்தானுடைய வேலை வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கு மேலே ஒரு குஜரக்கூடிய இதில் அவன் சொல்கிறான், தோட்டத்தில் ஒரு பெரிய நல்லடியாருடைய போன்ற தோட்டத்தில் சொல்கிறான், நல்லடியார்களுக்கு நல்லடியாரை போகிற வந்தால் தான் அவங்க சொல்கிறத கேட்பான், இல்லாட்டி போட அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா ஷைத்தான் நல்லடியார்களை போன்று வருவான், தீயவர்களை போன்றே இருப்பான். யார்கிட்ட எந்த வேடத்தில் வருவது என்று அவனுக்கு நன்றாக புரிந்தவர், எப்படி சொன்னால் அவர்களுக்கு எடுத்துக்கொள்வார் என்பது அவர்களுக்கு புரியும். அதான் முதல்ல இவர்கிட்ட பெருசாகலாம் சொன்னோம்னாக்கா, இப்படி ஒரு அழகான பெண்மணி இருக்கிறாங்க, அவங்களிடத்துல நீங்கள் போய் உட்காந்து பேசலாமே வைக்கலாமே எடுத்தவனே சொன்னாக்கா என்ன ஆகும், கேட்க மாட்டாங்க. அதுதான் நான் சொல்கிறேன், பெரியாருடைய இடத்துல உங்களுடைய வீட்டில் ஒரு மெஹமான் வந்திருக்கிறாங்க, விருந்தாளி வந்திருக்கிறாங்க,
அவங்கள போய் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கறது இல்லையா? அவங்க இவருக்கு நியாயமாகப்படுது, வாஸ்தவம் தான். போய் வந்து 2 வாரம் 3 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நம்ம வணக்க வழிபாட்டிலே இருக்கிறோம், அவங்களுக்கு சாப்பிட்டாங்களா தூங்கினாங்களா, நம்முடைய இடம் வசதியாக இருக்கிற எதுவுமே கேட்கல. ஒரு வார்த்தை கேட்டு வரலாம், போய் கேட்குறான். கேட்டவொன்னே அந்த மாதிரி பதில் சொல்லு அப்படின்றான். சரி நல்லா இருக்குன்றாங்க. மறுபடியும் அதுக்கு மறுநாள் என்ன செய்யறான், வாசலில் நின்று மறுபடியும் போய் கேட்டு வர்றார். அப்புறம் 3ஆவது நாள் சைத்தான் அவர் வர்றாரு பெரிய இடத்துல. இப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தார். அப்படி வெளியில நின்று உள்ளே போய் உட்காந்து அமர்ந்து பேசி சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ளே போகிறார். உள்ளே போனவனே பேசுகிறார். 2 வார்த்தை 3 வார்த்தை பேசிக்கொண்டது மணிக்கணக்கில் பேச ஆரம்பிச்சிருச்சு. இங்கே விவாதத்துகளில் கலல் ஏற்பட்டுருச்சு, விவாதத்துகளில் குறைபாடுகள் ஏற்பட்டுச்சு. அப்புறம் போக போக அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிட்டார். அங்கேயே இருந்து கடைசியில் என்னாச்சுன்னா இருவரும் நெருக்கமாக பழகி இருவரும் ஜினாவிலையும் ஈடுபட்டுட்டாங்க. ஷைத்தான் சொன்ன விஷயம் என்ன, சும்மா கைரத்து நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க, அப்படித்தான். அப்புறம் கடைசியில் பார்த்தா நாட்கள் ஆணுச்சு. அந்த பெண் ஹமலாயிட்டாங்க, கர்ப்பிணி ஆயிட்டாங்க. கர்ப்பிணியாக இவருக்கு பயம் ஏற்பட்டுருச்சு. ஆஹா, எவ்வளவு பெரிய வணக்க சிலை என்பதாக நாம் பெயர் பெற்றிருக்கோம். இந்த பெண் ஒரு கர்ப்பிணியாக ஆகி மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுருச்சுன்னா, இல்லை அவருடைய சகோதரர்கள் வந்து விட்டார்கள் சொன்னால் நாளைக்கு நம்முடைய பேர் கட்டுருமேன்னு நினச்சி என்ன செய்கிறாரு, ஒரு சிந்தனை வருது. இன்று இரவு நேரத்தில் சென்று அந்த பெண்ணுடைய மூச்சை நிறுத்தி விடலாம் என்பதாக அடுத்த ஐடியாவுக்கு போகிறார். அதே மாதிரி இரவு நேரத்தில் சென்று பெண்ணுடைய மூச்சை நிறுத்திட்டார். இப்போ அடுத்து என்ன செய்யறது, அந்த சடலத்தை புதைக்கணுமே, மறைக்கணுமே. அந்த வீட்டிலேயே குழியை தோண்டி புதைச்சி சரி செஞ்சுட்டேன், யாருக்கும் தெரியாமல். அப்போ சிறிது நாட்கள் சென்று அவருடைய சகோதரர்கள் கேட்கிறாங்க, என்னுடைய சகோதரி எங்கே என்பதாக கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், உங்களுடைய சகோதரிக்கு மிகப்பெரிய ஒரு கொடிய நோய் வந்து விட்டது. உடனே உங்களுக்கு எந்த விதமான தகவலும் என்னால் சொல்ல முடியவில்லை. அதற்கப்புறமாக என்ன செய்வது என்பதாக நான் போய் ஒரு இடத்துல தனிமையில் ஒரு இடத்துல அவர் இறந்துட்டாங்க, நோய் அப்புறம் அவங்கள புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதற்கப்புறமாக என்ன நடக்குது, இப்போ தான் ஷைத்தானுடைய வேலையை காமிக்கிறான். மக்களிடத்துல இங்கே பெரியார் மாதிரி வந்தான், அங்கே மக்களிடத்துல சாதாரண மனிதர்கள் போய் சொல்றது. அவருடைய மக்களுக்கு மத்தியில் அவருடைய சகோதரர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய சகோதரி என்ன ஆனாலும் தெரியுமா என்பதாக கேட்டுவிட்டு விஷயத்தையும் சொல்கிறார். விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் இவங்க நேரம் வர்றாங்க. சும்மா விடுவாங்களா, அந்த ஆயுதை பிடித்து அடித்து நெய்ய புடைந்து கடைசியில் தூக்கு மரத்தில், அந்த காலத்தில் தவறு செய்வதற்கு சூழியில் ஏற்றிடுவாங்க. தூக்கு மரத்தில் பனு இஸ்ராயல் காலத்தில் அப்படித்தான் நடந்தது. தூக்கு மரத்தில் ஏற்றிட்டாங்க. அவர் மௌத்தாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, சக்கராத்துடைய சூழ்நிலை. அப்போ சைத்தான் அவர் இடத்துல வர்றான். சைத்தான் அப்பவும் அவரை விட்ட பாடல. என்ன கேட்குறா, பாரு, நீ எத்தனை வருடங்கள் அமல் செய்து கொண்டிருந்தாய், எத்தனை வருடங்கள் இபாதத் செய்து கொண்டிருந்தாய், அந்த அல்லாஹ் உனக்கு எதுவுமே செய்யலை. ஒரு சின்ன ஒரு தவறு நீ என்ன செஞ்சுட்ட பெருசா, வாழ்க்கையில் 80 வருடங்கள் இபாதத் செஞ்ச ஒரே ஒரு சின்ன தவறு, ஒரு பெண்ணிடத்தில் தவறான முறையில் நடந்து கொண்ட, இதற்காக வேண்டி உன்னுடைய ரப்பு எவ்வளவு கடினமாக உன்னிடத்தில் நடந்து கொண்டான். இப்பவும் உன்னை என்னால் காப்பாற்ற முடியும். அதற்கு நீ ஒரே ஒரு விஷயம் செய்யணும். என்ன அப்படின்னு சொன்னா, உன்னுடைய தலையை சாய்ச்சு எனக்கு சஜிதா செய்யறேன்னு ஒரு வாட்டி நியத்து செஞ்சிருன்றான். என்ன சொல்றான், இவருக்கு சூழ்நிலை ரொம்ப கடுமையாக இருக்குது. பெண்ணிடத்தில் பேசுன்னு சொல்லும் பொழுது ஈஸியாக இருந்துச்சு, ஆனால் இப்பொழுது சூழ்நிலை கடுமையாக இருக்கிறது, உயிர் போகக்கூடிய சூழ்நிலை. ஷைத்தான் காப்பாற்றுகிறேன்னு வேற என்று சொல்லுகிறான். அப்போ உடனே என்ன செஞ்சாரு, அந்த நேரத்தில் சஜிதாவும் செஞ்சுட்டாரு. சஜிதான் உடனே ஷைத்தான் தலையில அடித்து குதூகலமாக சிரித்து கொண்டு இருக்கிறான். எவ்வளவு பெரிய ஆவிதை நான் நரகத்துக்கு அனுப்பிவிட்டேன், காஃபிராக மாற்றி விட்டேன். அவருக்கு சூழ்நிலை ஏற்றப்பட்டு விட்டது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த இடத்துல விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த நஃப்ஸ் இருக்குகிறதே, இந்த நஃப்ஸ் தான் ஷைத்தானை கெடுத்தது. இந்த விஷயத்தை நம்ம போன வாரம் ஜும்மாவில் பேசணும். அல்லாஹுக்கு மாறு செய்வதற்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்வதற்கு அவன் மாறு செய்யும் பொழுது அவனை தடுப்பதற்கு இன்னொரு ஷைத்தான் கிடையாது, அதற்கு முன்னாடி எந்த ஷைத்தானும் கிடையாது. அப்போ என்னாச்சு, அந்த நேரத்தில் அவனுடைய நஃப்ஸ் தான் தடுத்துச்சு. நீ உயர்ந்தவன்,
நீ இதற்கு தாழ்ந்த ஒரு மனிதனுக்கு சஜ்தா செய்யலாமா என்பதாக அது கேட்டுச்சு. அப்ப இன்னைக்கு அந்த நஃப்ஸை வைத்ததான் ஷைத்தான் எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் மனிதனுக்கு எடுத்துக்கொண்டு இருக்கார். அப்ப ஒரு மனிதன் இந்த ரமலானுடைய மாதத்திலேயும் அல்லாஹ்விற்கு மாறு செய்கிறான் என்று சொன்னார். ஷவ்வாலுடைய மாதத்துல தான் இனி ஷைத்தான் வருவான். எப்போ ரமலான் ஆரம்பிச்சோ அல்லாஹ் அப்பயே கைது செஞ்சு அவனை கடலிலே வீசி விட்டான். இப்பொழுதும் தொழுவதற்கு நம்முடைய உள்ளத்திலே ஆர்வம் இல்லை. ரமலானுடைய மாதம் வந்தும் நோன்பு இல்லை, அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னு சொன்னால் நம்முடைய நஃப்ஸ் இருக்கிறதே ஷைத்தானுக்கு வழிபட்டு விட்டது. சொல்லி வச்சுட்டு போயிட்டான், நீ இப்படி தான் இருக்கணும், ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டு போயிட்டான், நான் வேணா போயிடுவேன் ஆனால் நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே நம்முடைய மெமரியில் ஏற்றி விட்டுட்டு போயிட்டான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, எவர் ஒருவர் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தினார் அவர்தான் அல்லாஹ்விடத்தில் அம்மாமன் ஹாஃப மகாம ரப்பிஹி, எவன் ஒருவன் அல்லாஹுடைய அந்தஸ்தை நினைத்து பயப்படுவானோ, நஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன்னுடைய நஃப்ஸை ஹவாவை விட்டும் அவன் இச்சைகளை விட்டும் தவிர்த்து கொள்ளணும். ஷைத்தானை நாம் தடுப்பதற்கு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அவன் நம்மை விட்டு ஓடி விடுகிறான். குர்ஆன் ஓதுவது கூட அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் என்பதாக சொல்லுவோம். ஆனால் இந்த நஃப்ஸை தடுப்பதற்கு நாம் தான் முடிவெடுக்கிறோம். இந்த நஃப்ஸ் இருக்கிறதே மனிதனை 24 மணி நேரம் அவனுடன் இருந்து அவனை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. போன வாரமே சொன்னோம், நமக்கு விளங்குற மாதிரி சொன்னோம்னு சொன்னால், அதாவது மொபைலை போன்று எப்படி மொபைலில் டவர் அப்பப்போ வந்து போதோ அதே மாதிரி ஷைத்தான் அப்பப்போ வந்து போவோம். ஆனால் மொபைல் நம்ம கூட தான் இருக்கும். நஃப்ஸு மொபைல் என்னது, அதுதான் நம்ம நஃப்ஸ். அது நம்ம கூட எப்பவுமே இருக்கும். எப்பவுமே எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லும். தொழுகை நேரத்தில் பாங்கு சொன்னதுக்கு பிறகு கூட இதை பார்த்து கொண்டு இருந்து அதை தொழுகையை மறந்து விடுவார். நைட்டில் அதை பார்த்து கொண்டு என்ன செய்வார், தூக்கத்தை கெடுத்து விடுவார். அதன் காரணமாக ஃபஜ்ருடைய தொழுகை போயிடும். அப்போ எந்த ஒரு மனிதன் நஃப்ஸை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா அவனுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு சொன்னால், அந்த ரமலானுடைய மாதங்களிலே இவன் நோன்பு வைக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் இருக்குகிறது, இதுதான் நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அமல் என்பதாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அல்லாஹ் தஆலா. அதாவது ஒரு மனிதனுக்கு அவனுடைய நஃப்ஸு எப்பொழுது கட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு அவர் கட்டுப்பட்டவராக ஆகிவிடுவார். ஹதீஸில் சொல்லப்பட்டு இருக்கிறது, எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய நஃப்ஸின் மீது ஒரு காலை வைப்பாரோ அவர் சொர்க்கத்திலே இன்னொரு காலை வைத்து விடுவார். அப்ப நம்முடைய இந்த இச்சை இருக்கிறது, நஃப்ஸே அம்மாரத்துன் பிஸ்ஸு, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் பொழுது நஃப்ஸே அம்மாரா இல்லாமல் எந்த ஒரு மனிதனையும் அல்லாஹ் படைக்கவில்லை. நஃப்ஸே அம்மாரா என்று சொன்னால் தீமையின் பக்கம் ஏவக்கூடிய ஒரு நஃப்ஸ். எப்படியெல்லாம் இப்போ நம்ம ஏவச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஒரு சம்பவத்தில். இன்னொரு சம்பவம் நான் சொல்லணும்னு நினச்சி எனக்கு நேரம் ஆயிடுச்சு. அந்த நஃப்ஸே அம்மாரா இருக்கிறதே மனிதனின் தீமை பக்கம் ஏவத்தான் செய்யும். ஆனால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு வழி நோன்பாக இருக்கிறது. நோன்பிலே அவன் தாகத்திலே அவனுடைய நஃப்ஸு கட்டுப்பட்டு அவனுடைய தக்வா உயர்கிறது, அமல் செய்யக்கூடிய ஆர்வம் ஏற்பட்டது. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிச்சோம் அப்படின்னு சொன்னால், ஷைத்தானை நம்மளால் திருத்த முடியாது. முடிவாயிருச்சு, ஷைத்தானை நரகத்துக்கு தான் என்பதாக அல்லாஹ் முடிவு பண்ணி மகனு லானத் செய்யப்பட்டவனாக அனுபவிச்சுட்டான். அது நமக்கு வேலையும் இல்லை. ஆனால் நஃப்ஸை நம்மளால் திருத்த முடியும். என்னுடைய நஃப்ஸை என்னால் திருத்திக் கொள்ள முடியும். அதற்கு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 3 விஷயத்தை சொல்றாங்க. ஒன்று, வாய் மூடி இருந்து கொள்ளும். என்ன செய்யறது? வாயை மூடி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லி இருக்கிறார்கள், எவர் தன்னுடைய 2 தாடைக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த வஸ்துவையும் தன்னுடைய 2 தொடைக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த வஸ்து, 2 வஸ்து என்ன நமக்கு தெரியும், அதுக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அந்த மனிதருக்கு சொர்க்கத்தை அளிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே வாதாடுவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்றார். அப்ப இது நம்ம பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, உன்னால முடியும் அப்படின்னு. ரெண்டாவது, தனிமையாக இருக்க வேண்டும் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார்.
தனிமையாக இருப்பதென்று சொன்னால் தனிமையிலே இருந்து அல்லாஹுடைய சிந்தனையோடு திக்ருடைய சிந்தனையோடு வாழ்வது. மொபைலை பார்த்து கொண்டு தனியாக தான் இருக்கிறேன், இது கிடையாது. குர்ஆன் ஓதலாம், அமல் செய்யலாம், நஃபில்கள் தொழுகலாம். குறைந்தபட்சம் அமைதியாக அமர்ந்து கொண்டு அல்லாஹுடைய சிந்தனையிலே அல்லாஹுடைய படைப்பினங்களை சிந்திப்பது. மூன்றாவது விஷயமாக சொல்கிறார்கள், வயிற்றை காலியாக வைப்பது. ஏன் அப்படின்னு சொன்னால், வயிறு காலியாக இருக்கும் பொழுது தான் இந்த மனிதன் தனிமையில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதாக அவன் சிந்திக்கிறான். வயிறு ஃபுல்லாகி கொழுத்து போயிட்டான்னு சொன்னால் பாவம் நன்மை இரண்டுடைய வித்தியாசமும் அவனுக்கு தெரிவதில்லை. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை கொண்டு தக்வா உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக சொல்லியிருப்பதின் கருத்து, வயிறு காலியாக இருக்கும் பொழுது பசியை உணர்கிறான். அந்த பசியை உணர்ந்தான் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ அல்லாஹுடைய பயம் வரும். இந்த பசியை அல்லாஹு தஆலா எவ்வளவு நிஅமத்தாக எனக்கு கொடுத்துருக்கிறான் என்பதாக இவன் சிந்திக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ அல்லாஹ் எனக்கு என்னுடைய பசிக்கும் போதெல்லாம் அல்லாஹ் எனக்கு உணவு அளித்து கொண்டு இருக்கிறான். இப்படி நன்றி செலுத்தக்கூடிய தன்மையும் அவனுக்குள்ளே அதிகமாகும். அப்போ இந்த மூன்று விஷயங்களை ஒரு மனிதன் கடைபிடிக்கணும் என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, வாய் மூடி இருப்பது. இரண்டாவதாக, தனிமையிலே இருப்பது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது. மூன்றாவதாக, பசித்து இருப்பது. அதாவது நார்மல் ரமலானுடைய காலங்கள் இல்லாமல் மற்ற காலங்களிலேயும் கூட அளவான முறையிலே சாப்பிட்டு வளமாக வாழ்வது தான் இஸ்லாமுடைய வழக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்து விட்டார்கள். மூன்றில் ஒரு பகுதி தான் சாப்பிட்றது, இன்னொரு பகுதி தண்ணி இருக்கணும், இன்னொரு பகுதி காலியாக மூச்சு விடுறதுக்கு இடம் இருக்கணும். மூச்சு விடுறதுக்கு கூட இடம் இல்லாமல் முட்டை சாப்பிடுவது இஸ்லாத்தில் கிடையாது. ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், அல்லாஹ்விற்கு வயிறை நிரப்புவதை விட வேறு எந்த பாத்திரத்தையும் நிரப்புவதிலே அல்லாஹுக்கு கோபம் வருவதில்லை. வயிறை ஒரு மனுஷன் ஃபுல்லாக நிரப்பிட்டான்னு சொன்னால் அல்லாஹுக்கு அவ்வளவு கோபம் ஏற்படுகிறது. சோம்பேறி ஆகிவிடுகிறான், புத்தி மந்தமாகி விடுகிறது, அமல்களிலே ஆர்வம் ஏற்படுவது கிடையாது, போய் படுத்து தூங்கிடணும்னு நினச்சிருவான். அவ்வளோதான். இது அல்லாஹ்விற்கு பிரியத்தை ஏற்படுத்தாது. அப்போ கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த நோன்பு என்பது பசியை உணர்ந்து அல்லாஹுடைய சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வருவதற்காக தான். அதுதான் தக்வா. அந்த பசியுடைய நேரத்தில் பசித்திருக்கக்கூடிய அல்லாஹ்வை சிந்திக்கணும், அமல்களில் ஈடுபடணும். அது தக்வாவை உருவாக்கும். சும்மா நோன்பு வச்சுட்டோம், காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் சஹர் செஞ்சுட்டு படுத்து தூங்கினா இஃப்தாருக்கு தான் எந்திரிப்போம். இது நோன்பு கிடையாது, தொழுகை கூட கிடையாது. பசித்திருப்பது நோன்பு கிடையாது. வெறும் பசித்திருப்பது தாகித்திருப்பது மட்டும் நோன்பு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கார்கள், சில நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பசி தாகத்தை தவிர வேறு எதுவுமே மிஞ்சாது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போ கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த நோன்பாகிறது நம்முடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி தன்வசப்படுத்தி ஷைத்தானை நம்மிடத்திலிருந்து ஓட விரட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமலை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். இதை தொடர்ந்து நாமும் நம்முடைய குடும்பத்தினரும் வாழ்நாள் முழுவதும் நோன்பை விடாமல் கடைபிடிக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.